பாருங்க. என்னுடைய கனவு எல்லாமே வந்து குழந்தைங்களுக்கு நல்ல படிப்பு சொல்லிக் கொடுக்கணும். அதுக்கு வந்து நான் ஒரு ஒரு வீடோ ஒரு ரூமோ எடுத்து குழந்தைங்களுக்கு தேவையான வசதிகள் செய்து கொடுத்து ரொம்ப படிக்க முடியாத ஏழை குழந்தைங்களுக்கு ஃப்ரீயாகவே சொல்லிக் கொடுக்கணுன்றது என்னோட ஆசை. நான் என்ன நினச்சேன்னா, நம்ம நல்லா வேலைக்கு போகிறோம், 2 டிகிரி முடிச்சிருக்கேன். வேலைக்கு போயிட்டு வந்து ஒரு 2 மணி நேரம் குழந்தைங்களுக்கு ஒரு சர்வீஸ் மாதிரி டியூஷன் சென்டர் வச்சு நம்ம எடுக்கணுன்றது என்னுடைய கனவு. ஆனால் வந்து எனக்கு உடம்பு முடியாமல் போயிடுச்சு, குழந்தைக்கு கூட இருந்து கவனிக்கணுன்ற சூழ்நிலை. அதனால் என்னால் அந்த கனவை நிறைவேற்றிக்கவே முடியல. இப்போது பாப்பா வளர்ந்துட்டாங்க. இப்போ என்னோட கனவு ஆசைன்றது எனக்கு படிக்க வைக்கணும் குழந்தைங்கள அப்படின்றது தான். என்னோட யூடியூப் வீடியோஸை நீங்கள் தொடர்ந்து பார்த்தாலே எனக்கு அதுலேருந்து சம்பளம் நிச்சயமாக வரும். இது வரைக்கும் எனக்கு யூடியூப்லேருந்து எந்த சம்பளமும் எனக்கு இது வரைக்கும் வரல. 6 வருஷமாக நான் வீடியோ போட்டுட்ருக்கிறேன். ஸோ எனக்கு யூடியூப்லேருந்து வருமானம் வரும்போது நிச்சயமாக நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். அதுலேருந்து கொஞ்சம் வருமானத்தை எடுத்து டியூஷன் குழந்தைங்களுக்குன்னு படிக்க முடியாத ஏழை குழந்தைங்களுக்கு, அப்பா அம்மா இல்லாத குழந்தைங்களுக்கு, அதே மாதிரி படிப்பே இல்லாத ஒரு பெற்றோர்களுக்கு பிறந்த குழந்தைங்களுக்கு நிச்சயமாக நான் படிப்பு சொல்லிக் கொடுப்பேன்றது என்னோட கனவு, என்னோட ஆசை, என்னோட லட்சியன்றது கூட நான் சொல்லலாம். டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு நான் படிச்சுட்ருக்கேன். மேக்ஸ் வீடியோஸ் எல்லாமே நான் நிறைய போடுவேன். எல்லாருமே தொடர்ந்து என்னோடய வீடியோஸை பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக்ஸ் கொடுங்க, ஷேர்ஸ் பண்ணுங்கள். இன்றைக்கி வந்து வாழை இலை வச்சு தெரியுதான்னு தெரியல பாருங்கள். வாழை இலை வச்சு இட்லி, தோசை, கார சட்னி, 2 சட்னி, தேங்காய் அரைச்சி ஊற்றிக்கனாலும் நானே சாப்பிட்ருவேன். சாம்பார் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நம்மளால் முடியுமா முடியாதா ஜெயிப்போமான்னு என்றைக்குமே யோசிக்காதுங்க. முடியாது அப்படின்னு நினைக்கிறது மூட நம்பிக்கை, முடியுமா அப்படின்னு நினைக்கிறது அவநம்பிக்கை. நம்மளால் முடியும் அப்படின்னு நினைங்க, நிச்சயமாக அதுக்காக நீங்கள் போராடுங்க. உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக நீங்கள் சாதிப்பீங்க. என்றைக்குமே நம்ம தோத்துட்டு தான் நினைக்காதீங்க. ஒவ்வொரு நாளுமே நம்ம முயற்சி பண்ணி உழைக்கிற நாள் எல்லாமே திருநாள் தான், செலிப்ரேஷன் டே தான். அதனால் முயற்சி பண்ணிகிட்டே இருங்க. உங்களுடைய முயற்சி ஒரு நாள் நிச்சயமாக திருவினையாக்கும். முயற்சியுடையார் இகழ்ச்சி அடையார்ன்றது திருக்குறள். முயற்சி பண்ணிகிட்டே இருக்கும் பொழுது நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் தோல்வின்றது கிடையவே கிடையாது. ஸோ இப்போ நான் சாப்பிட போகிறேன். சூப்பராக செய்வாங்க அவங்க. டேனியல் அண்ணா வீட்டிலேருந்து அவங்க கடை வீடு பக்கத்துலேயே இருக்கும். ரொம்ப ஹைஜீனிக்காக இருக்கும், நம்ம வீட்டில் செய்கிற மாதிரியே இருக்கும். சூப்பர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்கள் என்ன சாப்பிட்டீங்கன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய வீடியோஸை தொடர்ந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணுறதுக்கும் ரொம்ப நன்றி. 10,000 இருந்துச்சு, 11,000 பேர், 12,000, 13,000, இப்போ 15,000 பேர் வந்து வீடியோஸை வந்து சப்போர்ட் பண்ணி தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்டு வரீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உண்மையிலேயே நான் ஒரு